A hole in the roof. கூரையில் ஒரு ஓட்டை. ஒரு நாள் காலையில் எழுந்தபோது நான் பார்த்தேன், கூரையில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலை எப்படியாவது ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை அடைச்சிடலான்றதால நான் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் அந்த ரூஃபை பாருங்கள் ரீச் பண்ண முடியல. ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போது நான் என்ன யோசனை, சரி தாங்கின்னு இருக்கிற வாலை உடைச்சோம்னா ரூஃப் கீழே வந்துடும் சொல்லி அந்த தாங்கி இருந்த வாலை இடிக்க ஆரம்பித்தேன். உடனே ரூஃப் கீழே வர ஆரம்பிச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன நடந்தது, வால் இடிஞ்சதால் வீடே இடிஞ்சது. கூரை கீழே வந்தது, ஆனால் வீடே இடிஞ்சு போயிடுச்சு. அப்போ பாருங்கள், நாம் இந்த மனிதராக ஆர் வி திஸ் பர்சன். நம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் நம்ம கவலை விரத்தி அதனால் என்ன பண்ணுறோன்னா, குடும்பத்தை, ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேரை நம்ம ஹர்ட் பண்ணிடுறோம். அதை தவிர கடவுள்கிட்ட போகாமல், இந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட எடுத்துன்னு போகலாம், ஆனால் அந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட எடுத்துன்னு போகாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை பெருசாக்கி இந்த பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக ஆக்கி விட்டோம். பாருங்கள், சாதாரணமாக சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம வீட்டையே இடிச்சிடுறோம். நம்ம இந்த பர்சனாக, ஆர் யூ திஸ் பர்சன்?